பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்துல நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, இந்த வசனம் இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்னன்னா, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, எல்லா மனுஷருக்கும் முன்பதாக யோக்கியமானதை நம்ம செய்யணும். இதுதான் இந்த வசனம். ஏசப்பா நமக்கு இந்த வசனத்துல அழகா நம்ம கற்று தந்திருக்கிறாங்க. என்னன்னா, நம்ம இப்படி இருக்கிறோமா என்று கேட்டா அது இல்ல. எப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டின் அந்த நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா, ஒருவர் நமக்கு தீமை செய்தால் மறுபடியும் எப்ப அவங்களுக்கு தீமை செய்யலாம் என்கிற அந்த எண்ணத்தோடும், அவங்க அடிச்சாங்கன்னா எப்ப அவங்களை திரும்ப அடிக்கலாம் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின் காலத்துல உடனுக்குடன் நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இங்க பாருங்க, அதை மறந்து ஏசப்பா இன்றைக்கு நமக்கு கற்றுத்தந்தபடி இந்த புதிய ஏற்பாட்டின் சுவாதீன பிரமாணத்தின் காலத்துல ஏசப்பா நமக்கு எப்படி கற்று தந்திருக்கிறாங்களோ அதன்படி வாழ வேண்டும் என்கிறத இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இங்க பாருங்க, என்ன வெளிப்படுத்துகிறதுனா, ஒரு கன்னத்துல அரைஞ்சாங்கன்னா மறு கன்னத்தையும் ஏசப்பா காட்ட சொல்லி தந்திருக்கிறாங்க. அதன்படி இந்த சுவாதீன பிரமாணத்தின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல வாழ வேண்டும் என்று ஏசப்பா நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. தீமை செய்தாங்கன்னா நம்ம நன்மை செய்யணும். அவங்களுக்கு எப்ப தீமை செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவங்களுக்கு மறுபடி எப்ப நன்மை செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால ஏசப்பா கற்று தந்தபடி தீமைக்கு தீமை செய்யாதபடி எல்லா மனுஷருக்கும் முன்பதாகவும் யோக்கியமானதை நம்ம செய்ய நாடணும். இப்படி நம்ம செய்து ஏசப்பாவுக்கு முன்பதாக பரிசுத்தமாக காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட்.